கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் சின்ன ஏரியில் கோழி கழிவுகள் உட்பட குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், அங்கு குப்பை கழிவுகள் உட்பட கோழி கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விவரங்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் சின்ன ஏரி அமைப்பெற்றுள்ளது. மத்தூர் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள இந்த சின்ன ஏரியில் டன் கணக்கில் குப்பை தேங்குவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அருகே இருக்கும் குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்து வராங்க. மத்தூர் சின்ன ஏரியில் 2 டாஸ்மாக் கடைகள் அமைப்பெற்றுள்ளது. அருகே 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சின்ன ஏரியில் கோழி கழிவுகள், ஓட்டல் கழிவுகள், பழக்கடை கழிவுகள் மற்றும் ஊராட்சி குப்பைகள் என டன் கணக்கில் கொட்டி குவித்து வைத்திருக்காங்க. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக வேதனை தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 40 வருஷமா குடியிருக்கிறேன். இங்கே தான் வீடு குடியிருக்கிறேன். குடி இருக்கவே முடியல. மத்தூர் கழிவு பூரா மொத்தம் இங்கே தான் கொட்டுறாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கழிவு இருக்குதுன்னு. ஹாஸ்பிட்டல் கழிவு, ஹோட்டல் கழிவு, இந்த கோழிக்கடை கழிவு, மொத்த குப்பையும் கொண்டாந்து இங்கே தான் கொட்டுறாங்க. மழை காலங்களில் சுத்தமாக இருக்க முடியல. அதனால் வீடவே காலி பண்ணிட்டு போகலாம்னுக்கிறோம். பலமுறை அதிகாரிகிட்ட சொல்லியும் எந்த அதிகாரி அது மேற்படி நடவடிக்கை எடுக்கவே இல்லை. சொல்லும் போது மட்டும் வந்து 2 நாள் நிறுத்துறாங்க, மறுபடியும் 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது வேற இடம் மாற்று ஏற்பாடு எதுவுமே செய்ய முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழிவு அதிகமாக போடுறாங்க. கோழி கிளீன் பண்ணுறது, ஆடு கிளீன் பண்ணுறது, மற்ற இதெல்லாம் கிளீன் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே தான் குப்பை கிடங்குகள் எல்லாம் இங்கே போடுறாங்க. இதை தனியாக ஏதாவது ஒரு இடத்துல அரசு நடவடிக்கை எடுத்து ஒரே இடத்துல போட்டு கிளியர் படுத்தினா நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடு 13 வீடு இருக்குது. ஆனால் இங்கே கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மத்தூர் இதில் ஊரில் எல்லாமே ஒரு 500 வீடுக்கு மேலே இருக்கும். இங்கே போக்குவரத்துகள் அதிகமாக இருக்குது. துர்நாற்றம் அதிகமாக அடிக்குது. இதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. நைட்டில் தெரியாமல் கொண்டாந்து கொட்டிடுறாங்க. நாங்கள் வெடிகாலம் கேட்டால் நாங்கள் கொட்டிட்டு போகிற அளவு 4 மணிக்கு பிடிச்சி கேட்டாக்க உனக்கு என்ன நாங்கள் கொட்டிட்டு போகிறோங்க அப்படின்றாங்க. நைட்டில் பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. பற்ற வச்சாக்கா எல்லாம் புகை சொல்லுண்டாக்க இப்போ ஒரு வாரமான நான் படுத்துனுங்கிறேன். நான் ஹேண்டிகேப் வேற. நான் அந்த வழியாக தான் போகணும், அந்த வழியாக தான் வரணும். எனக்கு வேற வழியும் கிடையாது.